அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்லித்தரேன். ஆப்டர் கல்யாணம் யாரையும் பிடிச்சு போகாம இருக்கணும். தோத்திரம். அதுக்கு பேரு காதல் இல்ல, கள்ளக்காதல். அதையும் சொல்லணும். ஏன்னா அப்படியெல்லாம் செய்தி வருது நிறைய. உனக்கு தான் கட்டி கொடுத்தாச்சு இல்ல, உன் மனைவி தான் உனக்கு யாரா தெரியணும், நேசிக்கப்படத்தக்க பெண்மானா இருக்கணும். மத்த எல்லாம் உனக்கு சகோதரி சகோதரன். இந்த புத்திமதிய சபைக்குள்ள தைரியமா பேசணும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஏன்னா காலம் கெட்டு கிடக்கு. சில கலுசடைய அது பாட்டு இச்சைகளை அவுத்து விடுது. அதெல்லாம் தப்பு இல்லப்பா. அந்த எசபேலுடைய ஆவி, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேலுடைய ஆவி, ஊழியக்காரர்கள் விபச்சாரம் பண்ணாலும் பாவம் இல்ல, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை தின்னாலும் பாவம் இல்லைன்னு தூண்டி விட்டால, அந்த எண்ணம் உள்ள வரப்படாது. ஆப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு பிறகு, திருமணம். ஆமென், அல்லேலூயா, தோத்திரம். முன்னாடியே இந்த ஆள் என் கண்ணில் பட்டிருந்தா நான் இந்த ஆளை கட்டியிருப்பேன். இப்போ சகஜமா பேச ஆரம்பிக்காங்க. ஓ அப்படியா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அசிங்கம் வேணாம், வாய் விட்டு சொல்ல வைக்காதே. நீங்க உண்மையும் உத்தமமாய் நடக்க பழகுங்க. ரைசலா, அல்லேலூயா. ஏன் ஒரு நாள் இயேசுவுக்கு முன்னாடி நிக்கணும்.